வந்திருக்கிற இடம் வந்து கினியாவில் இருக்கிற ஒரு சீப்பஸ்ட் மார்க்கெட். இது சாட்டர்டேயில் மட்டும்தான் கூடுற ஒரு மார்க்கெட். இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இப்போ நாங்கள் இந்த மார்க்கெட்டில் என்ன மாதிரி பிஸ்னஸ் நடக்குது, இது எவ்வளவு சீப்பாக இருக்குது, விலைகள் எல்லாத்தையும் நாங்கள் போய் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். வாங்க பார்ப்போம். கினியாண்டாலே மீன் ஸ்பெஷல் தானே. போனோடனே மீன் தானே இருந்தது ஃபஸ்ட்டுக்கு. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மீன் என்னென்ன வகைன்னெலாம் தெரியல. பட் அடுத்தது டாய்ஸ் கடை இருந்தது, நமக்குரிய இடம். அண்ட் சம் ஃபென்சி ஐட்டம்ஸ் கடைகளும் இருந்தது. தொடர்ந்து அதை தாண்டி போகல ஒரு துணி கடை, இப்படி நிறைய இதுகள் இருந்தது. ஆனால் மற்ற இடங்களை விட நல்ல சீப்பான ரேட்டாகவே இங்கே இருந்தது. எல்லாத்தையுமே சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்கள், இதில் விலை 350 ரூபாலேருந்து 100 ரூபா அந்த மாதிரி அந்த ரேஞ்சிலேயே தான் எல்லா ப்ரைஸும் இருந்தது. அண்ட் இங்கே செருப்பு கடை வந்தால் செருப்பு கடையில் வந்து மேக்ஸிமம் ஒரு 350-300 ருபீஸுக்கு தான் இந்த செருப்புகள் இருந்தது. அண்டு இந்த நார்மல் ரப்பர் செருப்பு ஒரு 120 ருபீஸில் இருந்தது. அண்ட் இதில் வந்து அடுத்த கேர்ள்ஸுக்குரிய நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் இருந்தது. நிறைய ஃபனியான வியாபாரிகளை நாங்கள் கண்டு சந்திச்சோம். இங்கே எல்லாம் சீப்பாக எடுக்கலான்னு சொல்கிறாங்க தானே, அதால் தான் விலையில் என்ன மாதிரி என்று கேட்போம்ண்டு. சும்மா சொல்லுங்கள். சின்ன ஷோர்ட்ஸ்லேருந்து சின்ன ஷோர்ட்ஸ் எடுத்தால் வந்து 200 ரூபா வரும். அதுக்கப்புறம் பெருசு வந்து 350 ரூபா. இது பெரிய ஆகலை சைஸ். பெரிய ஆகலை ஷோர்ட்ஸ் எப்படியும் 12-13 ட்ரைனிங் வயசு மட்டும் போடும் அந்த மாதிரி. அப்புறம் மற்றபடி பெரிய ஷோர்ட்ஸ் இதாக பெரியவங்களுக்கு இல்லை கவுன் ஐட்டம் 450. கூடுதலான ப்ரைஸ் என்ன ஆகும்? கூடுதலான ப்ரைஸ் வந்து இது மட்டும் தான் கூடுதலாக ப்ரைஸ் 750 ரூபா. கவுன் மட்டும். அதாவது கேர்ள்ஸுக்குரிய திங்ஸ் நிறைய இருந்தது. அண்டு அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் கூட இருந்தது. வீட்டுக்கு தேவையான நிறைய திங்ஸும் இருந்தது. ஒரு சில வியாபாரிகள் எங்களை கூப்பிட்டு அவங்களாவே பேசினாங்க. நல்ல ஃபனியாக இருந்தது இந்த மாமா. கேண்ட மாமா ஓ 3 பெண்ணுண்டு ඒක හරි. මාම මිල කොහමද මාම මේවා? இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன்ஸையும் நாங்கள் மீட் பண்ணோம். இந்த மாதிரி இதில் கருவாட்டு கடைகள் அப்படி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் இங்கே நிறைய வந்து வயோதிபர்கள், அதாவது முதியவங்க தான் தாங்கள் சும்மா இருக்காமல் இருந்தாலும் தங்களுக்குன்ற ஒரு பிஸ்னஸை வச்சுக்கொண்டு செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படி நிறைய அதிகமான வயோதிபர்களை தான் இங்கே வியாபாரம் செய்யறதுக்கு காணலாம். எடுத்துகிட்டு போய் உங்களை எனக்கு காட்ட தானே எனக்கு யூடியூப்பில் போட. இப்படியே இந்த ஜேர்னி நல்லா ஃபனியாக போயிட்டு இருந்தது. நிறையவே வியாபார இதுகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் விட்டு கொண்டிருக்காங்க. நல்ல சீப்பாகவும் இருந்தது. எல்லாமே பரசரக்கு விற்கிற ஒரு இதுகள் அப்படி அது மாதிரி ஹோம்ஸுக்கு தேவையானது, கிச்சனுக்குரிய இதுகள், கிச்சனுக்குரிய திங்ஸ் எல்லாம் நிறையவே இருந்தது. எல்லாமே நல்லா சீப்பாக இருந்தது. சீப்பான ரேட் ஓகேவாக இருந்தது. ப்ரைஸுக்குரிய ஒரு குவாலிட்டியும் இருந்தது. நிறைய பார்த்தோம். அப்படி தொடர்ச்சியாக நிறைய கடைகள் இருந்து கொண்டு இருந்தது. ஆயத்தானே இது வந்து யூடியூப், ஃபேஸ்புக்கெலாம் அடித்து ஒரு சும்மா ஒரு ஏதோ ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. அது ஒரு 120 ருபீஸ் தான். இது வந்து சின்ன பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸஸ் நிறையவே இருந்தது. நல்லா சீப்பாக இருந்தது. பெரிய ரேட் இல்லை. 100-150. அதுதானே நீ போட்டு காட்டுறதானே எல்லாரையும். செருப்பில் என்னம்மா உங்கள் விலையெல்லாம் சொல்லுங்களேன். கூடுனது 350 ரூபா. அப்படியா? இது வந்து 100 ரூபா, இது 200 ரூபா, இது 50 ரூபா. இதுதான் இந்த மார்க்கெட்டோட லாஸ்ட் ஆன ஷாப். அண்டு இதோட இந்த வீடியோவும் எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.